என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.
நல்லது. தமிழக வெற்றி கழக அன்பு நெஞ்சங்களே, தொடர்ந்து நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். வணக்கம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க ஒரு இயக்கத்தின் வெற்றி சரியான பொறுப்பை சரியான நபரிடம் ஒப்படைத்தலும் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை முழு அர்ப்பணியுடன் நிறைவேற்றுதலும் தான் இருக்கிறது. அந்த சிறப்பான நிர்வாக பண்பை வழிகாட்டும் திருக்குறளோடு என் வரவேற்புரை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் திருநெல்வேலி மத்திய மாவட்டம் சார்பாக நடைபெறும் இந்த சிறப்புமிகு நிர்வாகிகள் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் எஸ் மரியஜான் அண்ணாச்சி அவர்களையும், மாவட்ட இணை செயலாளர் ஹசீனா அக்கா அவர்களையும், மாவட்ட பொருளாளர் ரஃபீக் அண்ணன் அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பகுதி செயலாளர்கள் மற்றும் சார்பணி அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இன்று நமக்கு வழிகாட்டும் உற்சாகம் அளிக்கும் வருகை தந்துள்ள மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேச்சாளர் பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நடைபெறும் இந்த பாராட்டு விழா உழைப்பை மற்றும் அங்கீகரிக்கும் நிகழ்வாக மட்டுமில்லாமல் ஒற்றுமை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தும் நிகழ்வாக அமையட்டும். அனைவரும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சி இனிதே சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சீர்மிகு மாவட்ட வர்த்தக அணியினுடைய இணை அமைப்பாளர் அவர்களே, நன்றி. தொடர்ந்து நாம் இப்பொழுது இங்கே குழுமியிருப்பது உங்களுக்கு தெரியும், பாராட்டு விழா. பாராட்டும் நாயகனே, இதோ சபையின் மரபு கருதி சீரிய சிந்தனை கூறிய நுண்மதி செய்திய செயலாற்றல் மிக்க எங்களுடைய பாசமிகு அருண் இளங்கோ அரிமா அவர்கள் இதோ ஒலிவாங்கிக்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உழைத்த கரங்களுக்கு உயர்ந்த பதவிகள் தானாகவே வந்து சேரும் என்பதற்கு உயிரோட்டமான எடுத்துக்காட்டு திரு எஸ் மரியஜனா அவர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி திரு விஜய் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் மாநில கழக பொதுச் செயலாளருமான அன்பு அண்ணன் திரு ஆனந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடனும் தமிழக வெற்றி கழகத்தின் வாழ்த்துக்களுடனும் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் என்ற உயரிய பொறுப்பை ஏற்றிருக்கும் திரு எஸ் மரியஜனா அவர்களின் வாழ்க்கை பயணம் ஒரு இன்றைய இளைஞர்
அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடமாகும். இன்று பல நிறுவனங்களில் தலைவர், வெற்றிகரமான தொழிலதிபர், சமூக சேவகர், அரசியல் நிர்வாகி என்று உயர்ந்திருக்கும் அவர் தனது வாழ்க்கையில் எந்த வசதியிலிருந்து தொடங்கவில்லை. ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண மரக்கடை மரமலைக்கும் தொழிலாளியாக தனது வாழ்க்கையை பயணித்து தொடங்கினார். வியர்வை மூலமாகவும் உழைப்பை ஆயுதமாகவும் நேர்மை வழிகாட்டியாகவும் கொண்டு படிப்படியாக முன்னேறி இன்று ஜான் குரூப் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகியாக இருப்பது சாதாரண சாதனை அல்ல. அது விடாமுயற்சியின் வெற்றிக்காகவும் 55 ஆண்டுகள் மேலான தொழில் அனுபவத்தில் எப்போதும் சந்தையில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற உயரிய இலக்கை நோக்கி ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி தொழில் முனைவராக இருந்தார். தொழில் மட்டுமல்ல, சமூக பணிகளும் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு அளப்பரியது. கிராமப்புற வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு, இளைஞர்கள் உருவாக்குதல், தொழில் முனைவர்களை ஊக்குவித்தல் போன்ற பல துறையில் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார். சதர்ன் சோன் டிம்பர் இம்போர்ட்ஸ் அசோசியேஷன், பாளையமட் டிம்பர் அண்ட் டைல்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு, கேத்தலிக் கிறிஸ்டியன் நாடார் வெல்ஃபேர் அசோசியேஷன், லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளார். உலகின் பல நாடுகளுக்கு சென்று அனுபவங்களை பெற்றிருந்தாலும் தனது மண்ணையும் மக்களையும் மறக்காமல் எளிமையோடும் பணிவுடன் வாழ்ந்து வருவது அவரின் தனிச்சிறப்பு. மக்கள் சேவையை அரசியல் நோக்கம் என்ற நம்பிக்கையுடன் தமிழக வெற்றிகளத்தில் இணைந்து திருநெல்வேலி வடக்கு மாவட்ட இணைச்செயலாளராக சிறப்பாக செயல்பட்டு இன்று மாவட்ட செயலாளர் என்ற உயரிய பொறுப்பை தனது உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பாக பெற்றுள்ளார். மரம் விளைக்கும் தொழிலாளிகள் தொடங்கிய பயணம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்தும் மாவட்ட செயலாளர் உயர்ந்திருக்கிறார். இது ஒரு மனிதன் வெற்றி மட்டுமல்ல, உழைப்பை நம்பும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் வெற்றி. அன்பிற்கும் எளிமைக்கும் உழைப்பிற்கும் பொறுமைக்கும் மற்றும் இன்முகத்துடன் மக்கள் சேவை அடையாளமாக திகழும் திரு எஸ். பரீஜன் அவர்கள் மேலும் பல உயரங்களை அடைந்து மக்கள் பணியில் எண்ணற்ற சாதனைகளை படைக்க எல்லாம் இறைவனையும் மனமாற வேண்டிக் கொண்டு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க மக்கள் பணி, வளர்க தமிழ். வெல்கம் பரீஜன் அவர்களை. Thank you very much, real star வர்த்தகர்களுடைய யுத்தகர் லயன் அருண் இளங்கோ அவர்களே. You grace the occasion. அன்பு நெஞ்சுகளே, ஏதோ நாம் முக்கிய கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். பிரைம் டைம் ஹானரிங் அவர் டிஸ்ட்ரிக்ட் மத்திய மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமை பண்புடன் இருக்கின்ற சீர்மிகு மறைஜான் அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். மாநில கழக பொருளாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் மட்டுமல்லாது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு என் மரிய வில்சன் அவர்கள் ஆசியுடன் குறிப்பாக தெய்வ திரு தலைமை உரை நிகழ்த்த சீர்மிகு பரிதானவர்களை அன்போடு அவருடைய இனிஷியல் எஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த எஸ் என்றால் சிம்பிளிசிட்டி, சின்சியாரிட்டி அண்ட் சேரே. எனவே மீண்டுமாக ஒரு கரவொலி எழுப்பி நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நம்மளுடைய தளபதி இந்திய முதல்வர் ஸ்ரீ சோசபுத்ரே அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணாச்சி என் ஆனந்த் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி எங்களுடைய
தலைவர் திரு சசி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லை என்றாலும் இந்த நேரத்தில் நாம் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா என்று சொன்னால் அது ஒரு பெரிய மிகையாகாது. ரொம்ப அருமையான ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த பாராட்டு விழாவை ஒரு சிறப்பாக செய்ய போகிறோம் என்று என்னிடம் வந்து கூறினார்கள். நானும் ஒத்துக்கொண்டு எங்கள் 15 பேருக்கும் ஒரு பெரிய பாராட்டு விழா வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லும் போதே சொன்னோம், எல்லாருக்கும் சேர்த்து, அதாவது நம்மளுடைய பகுதி வட்டம் அணிகள் எல்லோருக்கும் சேர்த்தே ஒரு பாராட்டு விழா மாதிரி வைங்க. ஆனால் எல்லாரும் நம்ம கட்சியில் ஒரு உழைச்சிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பாராட்டு விழா இப்பொழுது மிக சிறப்பாக இந்த பாராட்டு விழாவுக்கு ஸ்ரீரங்கத்தில் இதை மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு நம்ம மத்தியில் ஏற்பாடு மட்டுமல்ல, அவர்களும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன். எல்லோருக்கும் தெரியும், நான் சாதாரணமான அதாவது முன்னாலே நம்ம அரசியல்வாதியே கிடையாது. அரசியலுக்கு வந்ததே ஒரு சசி அப்படின்னு ஒரு ஆளை வச்சுதான் இந்த அரசியலுக்குள்ளே வந்தேன். கட்சியில் சாதாரணமாக ஒரு உறுப்பினராக சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியிலே வந்தேன். என்ன உறுப்பினராக சேர்க்கிறதுக்கே நிறைய பேர் வரல, அதை முன் வரல. நிறைய கட்சிகளுக்கு கேட்டு பார்த்தேன், என்ன ஒரு உறுப்பினராக சேர்க்க உங்களை உறுப்பினராகவே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. நம்ம உறுப்பினராக சேர்க்கறத கூட நம்ம அவ்வளவு தகுதா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இல்லை நீங்க பெரிய ஆளு, உங்களை உறுப்பினராக சேர்க்க முடியாது, உங்களை ஒரு பெரிய பதவி கொடுத்து தான் சேர்க்க முடியும் அப்படின்னு டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ்காரன் கூப்பிட்டே இருந்தா எனக்கு காங்கிரஸ்ல போறது இஷ்டமே இல்லை. அப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம பிள்ளைகிட்ட, இந்த மாதிரி ஒரு கட்சியில் சேரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்சிக்கு வந்திருக்காரு. அப்பதான் அவரும் சேர்ந்திருக்காரு. அவரும் சேர்ந்த அந்த ஒரு இதுல நம்மளையும் சேர்த்து உடனே சசிக்கு போன் பண்ணி கூப்பிட்டு, அண்ணாச்சி நம்ம ஆபீஸுக்கு 2 பேரும் வந்தாங்க. நம்ம ஆபீஸுக்கு பேசிட்டு இருக்கும்போது, அண்ணாச்சி நாளைக்கே சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தா உடனே சென்னைக்கு கூப்பிடுறாங்க. சரி போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவபுரத்தில் உள்ள டிம்பர் பாட்டிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, அண்ணா தம்பி எல்லாரையும் கூப்பிடுறாங்கப்பா, நம்ம போய் பார்த்து வந்துடுவோமா, உடனே போயிடுவோம், எல்லாரும் போயிடுவோம், எல்லாரும் நம்ம தலைவர்களோட சேர்ந்துருவோம் அப்படின்னு அன்னைக்கே முடிவெடுத்தான். அவ்வளவு நம்ம சிவபுரத்தோட முடிவெடுத்தது. இப்போ பாளையனோடய முடிவெடுத்தது, தமிழ்நாடு முடிவெடுத்தது, இப்ப இந்தியாவே முடிவெடுத்தோம். இந்தியாவே தளபதியினுடைய ஆட்சி பிரதமராக ஆகிறதுக்கூடிய ஒரு தகுதியான ஆட்சியை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தளபதி அவர்கள். பிரதமராக கூட இந்த 5 ஆண்டுகளுக்குள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த நாளே ஒரு 7-8 வண்டியில எல்லாரும் கார் எடுத்துட்டு நேரே போயாச்சு. சென்னைக்கு போனோம். ஆனந்த அண்ணாச்சி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன உடனே அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு பயக்கார்டு எடுத்து கொடுத்தேன். ஒரு விஷயம் எடுத்து அண்ணாச்சி இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே எல்லாம் உட்காந்து பொறுமையாக படித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே அண்ணாச்சிக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அண்ணாச்சிக்கு என்ன பண்ண போறான்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அண்ணாச்சி உங்களுக்கு தளபதி சொல்லி ஒரு நல்ல போஸ்டிங்காக கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் 8 மணிக்கு போனோம், 10 மணி வரைக்கும் பேசிட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். வரும்போதே நேரம் வேளாண்மை கோயிலில் சாமி கும்பிட்டு என்ன நம்ம ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டியதான். எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, எதுல இறங்கினாலும் முழுசா இறங்கணும். என்னுடைய 15 வயதில் இருந்து நான் ஒரு 12 வயதுல தொழில் ஒரு மரக்கடைக்கு வேலைக்கு வந்தேன்.
மரக்கடைக்கு வேலைக்கு வரும்போது எனக்கு வயது 12 வயசுல வேலைக்கு வரும்போது அந்த வேலை பார்க்கிற நேரத்தில் 2 ஆண்டுகளுக்குள் இதே மாதிரி ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்னைக்கே ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ 18 வயசு வரும்போது எனக்கு ஒரு முழுசா ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளுடைய மரக்கடை நிலம் வேலை பார்க்கணும், இதே மாதிரி ஒரு பெரிய மரக்கடையை வைக்கணும்னு சொல்லி நான் வேலை பார்த்த கம்பெனில இருந்து நான் ஒரு பெரிய நானே ஒரு முடிவு எடுத்து ஒரு 21 வயசுல இந்த தொழிலை ஆரம்பிச்சேன். தனியா எனக்கு அப்போ கல்யாணம் தான் ஒரு மரக்கடை ஆரம்பிச்சு அந்த மரக்கடையை முழு நேர உழைப்பாளியா இருந்து உழைச்சி வருஷம் அதாவது இந்த முதல் வருஷத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அது 20 லட்சம் ஆயிடும், அடுத்த வருஷம் அது 40 ஆகும், அடுத்த வருஷம் கோடி ஆயிடும். இப்படியே அந்த டார்கெட்டை கூட்டி என்னுடைய முழு நேர உழைப்பையும் உழைச்சி இதை 5-6 ஆண்டுகளுக்குள் ஒரு பெரிய சாமியம் போட்டு ஒரு பெரிய தொழிலதிபரா நம்ம சோழபுரத்தில் ஒரு பெரிய மரக்கடையை போட்டு ஒரு பெரிய தொழிலதிபரை போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிசினஸை பண்ணணும், நேர்மையான பிசினஸை பண்ணணும். அதாவது என்னைக்கு யார் எதை பண்ணினாலும் ஒரு நேர்மையான தொழிலை பண்ணும்போது அந்த தொழிலை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அவனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமே ஒரு நாணயம் தான். நாணயம் வேணும், கடவுள் பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும். இந்த 3 இருந்தால் அவங்க ஒரு பெரிய ஆளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குனாலும் நம்ம என்னைக்கு ஒருத்தர் நாணயமா ஒருத்தர் கடன் வாங்குறோம், இந்த கடத்தை நாணயமா கொடுக்குறோம். இந்த மாதிரி மனப்பான்மைகள் எல்லாம் நம்மகிட்ட உடம்புல அப்படியே ஊறி இருந்ததுனால பல பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு முன் வந்துட்டாங்க. வருடனால தொழில் ஆரம்பிச்சு பெரிய ஒரு தொழிலதிபரான, அடுத்தால ஒரு ஸ்டீல் கடையை ஆரம்பித்தேன், அடுத்தால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தேன், அடுத்தால சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டேன், சிங்கப்பூரில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அடுத்தால மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ் போட்டேன், மலேசியாவில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அடுத்தால ஆப்பிரிக்காவில் போய் ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்படியே என்னுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணோம்னா கவலை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ பேங்காரங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன லோன் கேட்டாலும் தருவோம். இன்னைக்கு போயிட்டு எனக்கு 10 கோடி ரூபா வேணும், இப்போ ஃபோன் பண்ணால் நாளைக்கு காலையில் 10 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் ஏற்றி வச்சிருவோம். அந்த அளவுக்கு நம்ம நாணயமும் ஒழுக்கமுமா இருந்ததுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கவலை பண்ணி ஒரு பெரிய தொழிலதிபராகி 50 ஆண்டுகள் உழைச்சாச்சு. மரக்கடையில் தொழிலதிபராகி ஒரு பெரிய, அதாவது தலைவர் எப்படி உச்சத்துக்கு வந்திருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பாளையங்கோட்டையில் நம்ம ஒரு பெரிய தொழிலதிபராகி நல்ல உச்சத்துக்கு வரும்போது அந்த அரசியல் நம்ம வாரம் வரும்போது என்ன செய்யலாம், பிசினஸ் எல்லாம் பிள்ளைகள் கையில கொடுத்துட்டு வெளியே தெரியாமலே என்னுடைய பங்கெல்லாம் எடுத்து கையில கொடுத்து எப்பா நீ இவ்வளோ வச்சுக்க நீ இதை வச்சுக்க தொழில் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து ஒரு 3-4 மாதங்கள் சும்மா இந்த தொழிலை மட்டும் கூட சும்மா போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம ஃப்ரீயா இருக்காம என்ன ஒரு சர்வீஸ் பண்ணுவோம் மக்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த அரசியலுக்குள்ள வந்தேன். இன்னைக்கு அந்த அரசியலுக்குள்ள வந்து 2-2.5 ஆண்டுகள் அந்த வேலையை தான் பார்த்து சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 10 நிமிஷம் வெளியே பார்த்தோம், ஏதாவது நம்ம இதை பண்ணிடணும், அந்த எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை. நம்ம கடைசி வரைக்கும் தொழிலை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த அரசியலையும் நல்லா பார்த்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் இதை விட ஒரு நல்ல உச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த அரசியலை இறங்கியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த பாராட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளை பத்தி. அண்ணாச்சி கஷ்டப்பட்டு இவ்வளவு முன்னேறி இருக்கிறாரு. இவருக்கு இப்ப இன்னைக்கு ஒரு இணைச் செயலாளர் இருந்தாரு, இன்னைக்கு மாவட்டத்தோட பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க. தளபதி போன உடனே சொன்னாரு, இணை செயலாளர் பொறுப்பை கொடுக்கும் போதே தளபதியில 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு. உடனே சரி பேசுங்க, ஆனந்த நினைச்சி பேசுங்க அப்படின்னு. உடனே நான் விவரம் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்ம கட்சியில் வந்திருக்கேன், எல்லாம் நல்ல சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தளபதி பார்த்துட்டு உங்களுக்கு அண்ணாச்சி என்ன செய்யணும் சொல்லுங்க, நம்ம என்னன்னாலும் பண்ணிடலாம் அப்படின்னாரு. உடனே ஆனந்த அண்ணாச்சி சொன்னாப்புல, அண்ணாச்சி பாளையங்கோட்டையில் அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே தளபதி கையை கொடுத்துட்டு சரி கண்டிப்பா அண்ணாச்சிக்கு பாளையங்கோட்டையில் சீட்டு கொடுக்கணும். அதாவது தளபதி என்ன சொன்னாலும் அதிலிருந்து அவர் மாற மாட்டார், நானும் மாறவில்லை.
2 பேருக்குள்ள பிரச்சனை தான் இது. இன்னைக்கு நம்ம தோண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, நானும் மாறல, தலைவர்களும் மாறல. ஏன் மாறலன்னா, நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து நாமினேட்ல நில்லுங்க, இல்ல திருநெல்வேலி நில்லுங்க, இல்லப்பா தளபதிக்கே வாக்கு கொடுத்தாச்சு, நான் பாளையங்கோட்டையில தான் நிற்பேன், என்ன வேணும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டையில நின்னேன். பாளையங்கோட்டையில நின்று நம்ம தோண்டு போனா கூட தளபதி வந்து ஆனந்தாச்சு அடுத்த நாள் காலையில போன் பண்ணாரு. போன் பண்ணி, அண்ணாச்சி நீங்க தோண்டு போகல, ஜெயிச்சிட்டீங்க. என்னடா இது அண்ணாச்சி, நீங்க கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி ஒரு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்த உடனே என்னுடைய மனசே மாறி போச்சு. அந்த கவலையே இல்லை, அந்த தோல்வி போன கவலையெல்லாம் அந்த ஆனந்த அண்ணாச்சி சொன்ன உடனே தளபதியே எனக்கு பேசினாரு. அண்ணாச்சியே எப்படி தோன்றாங்க, நம்ம 30,000 ஓட்டு 40,000 விஜயத்தில் பாளையங்கோட்டையை ஜெயிக்கும்னு சொல்லி ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்கு, அப்ப எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தளபதியா போட்டு கேட்டிருக்காரு. தளபதியை 17 ரவுண்டு 16 ரவுண்டு வரைக்கும் நம்மளுடைய இதுதான் பார்த்துட்டு இருக்கு. தலைவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை தானாஜி பேசிடுவாரு அப்படிங்கிறது ஆனந்த அண்ணாச்சிக்கும். அதனாலதான் ஆனந்த அண்ணாச்சி கூப்பிட்டு சொன்னது, அண்ணாச்சி வந்து நீங்க வந்து தோக்கல ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணித்தரேன், நீங்க அதை வந்து கவலையை விட்டுருங்க, மறந்துருங்க. அவருக்கு என்னன்னா நம்ம ரொம்ப கவலைப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தை அண்ணாச்சி கொடுத்துடக்கூடாது வயசு காலத்துலன்னு சொல்லி அண்ணாச்சி நினைச்சு ஏன்டா ஆறுதல் சொல்லிட்டாங்க. நான் அடுத்த நாள் காலையில திருப்பி வந்துட்டு அடுத்த நாள் திருப்பி சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போன உடனே ஆனந்த அண்ணாச்சி அப்படியே கட்டி பிடிச்சி, அண்ணாச்சி நீங்க கவலையே படாதுங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் படுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லி, ஆனா நிறைய பேர் போனவங்க திட்டு என் முன்னால வச்சு, என்னப்பா வேலை பார்த்த, நீ என்னப்பா உழைச்ச, என்ன பண்ணுன, இப்படிலாம் ஏசிக்கிட்டு இருந்த இதுல இடத்துல நம்மளை மட்டும் இப்படி ஒரு இதை பண்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம உழைச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது, நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சின்ன காரணத்தினால அது வந்து நம்ம தோன்றணும், அது அவங்களுக்கு தெரியுது. அதனால நானும் கவலைப்படல, நம்மளும் பல தொழிலாம் பல எல்லாம் பார்த்து கரையண்டு தான் நம்ம வந்திருக்கோம். அதனால தோட்டாலும் கவலைப்பட மாட்டோம், தோட்டாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஓடுற இடத்துல ஒருத்தன் கண்டிப்பா தோன்றுதான் ஆகணும், ஒருத்தன் ஜெயிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால ஒண்ணும் இல்லை. இந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இப்போ நன்றி கூறி இங்கே பாராட்டுகின்ற ராமநாதன் அவர்களையும் அருள் அவர்களையும் அப்துல் பாசித் அவர்களையும் இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு தனியான ஒரு நன்றியை கூறி நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர் முனைவர் சம்பத் அவர்களை இந்த நேரத்திலே நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அதாவது எப்போ நம்ம கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் சாணாச்சா ரைட், வேற வேற பேச்சே இருக்காது. நம்ம இது வரைக்கும் அண்ணாச்சி நீங்க கூப்பிடுங்க, என்ன இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் பார்ப்பேன். அதாவது எலெக்ஷனுக்கு கூட நான் அவங்க கூட 15 நாள் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கூட முடியல, ஏன்னா நம்மளே ஓடிட்டே தான் இருந்த மொழிய வெளியே சுற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி ஆயாச்சு. இன்னைக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல சிறப்புரை ஆட்டி வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி. நம்ம மாவட்ட கழகத்தில் உள்ள இன்னும் 14 பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இங்கே வந்திருக்கிற பயிற்சியாளர் வட்டச் செயலாளர் அணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நாம் மீண்டுமாக கரவொலி எழுதி சொல்லுகிறோம். அழகாக சொன்னால் தோல்வியா வெற்றியா அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இதைத்தான் நம்முடைய தலைவர் சொன்னாரு. குளத்தூரையே அவர் குட்டுக்குரட்டை போட்டவர். அப்படித்தான் தளபதி சிஎம்
ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அவருடைய கூற்றை ஒன்றை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். வெற்றி என்பது முடிவல்ல, தோல்வி என்பதும் இறுதி அல்ல, மாற்றம் தான் முக்கியம். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இங்கே இடர்கல்விகள் நிறைய கூடியிருக்கிறீர்கள். அரங்கம் நிறைந்த ஒரு நல்ல காட்சியை காண்கிறோம். பெரும்பாலானோர் ஜூமர்ஸ், ஜூம் ஜெனரேஷன் ஜூமர்ஸ். கொரோனாவுக்கு அவர்கள் டாடா கடி கொடுத்தவங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இது என்பதையும் நீங்கள் வரும் காலத்திலே இதே திருநெல்வேலியிலே பல்வேறு பதவிகளை வகிக்க இருக்கின்றீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்தாக கூறி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். வாழ்த்துறை என்று போடப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துறையை வழங்குவதற்காக நம்முடைய 5 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு கேரண்டி கொடுத்துடுறேன். அவங்க எல்லாம் வெள்ளித்தட்டிலே பொற்கரிகளை வைத்தார் போட்டு ரத்தின சுருக்கமாக, மீண்டுமா அந்த நிலையை பண்றேன், ரத்தின சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குகிறார்கள். ஏன்னா நமக்கு பின்னால அழகாக பேசுவதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். எனவே வாழ்த்துறை வழங்கும் சமயத்திற்காக சீரடிகள் பிரதீப் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மாவட்ட சார்பு அணியினுடைய அமைப்பாளர் பிரதீப் அவர்கள் இதோ. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாவதாக இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும், அமைச்சர் மாண்புமிகு நமது அண்ணன் நமது வழிகாட்டி ஆனந்தன் அவர்களுக்கும், நம் எண்ணங்களில் மட்டும் இல்லாமல் நம் செயலிலும் நம்மோடு இருக்கும் தெய்வத்திரு சஜீவன் அவர்களுக்கும், நம்மை எல்லாம் வழிநடத்து இந்த நேரத்திலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நமது மத்திய மாவட்ட செயலாளர் பேர் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணாச்சி மரிஜான் அவர்களுக்கும், மேலும் இங்கே வந்திருக்கும் மாநில கழக கொள்கை பரப்பை இணை செயலாளர் திரு சம்பத் அவர்களுக்கும் என் முதல்வன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டு விழா என்பது நம்ம எல்லாருமே உழைச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே நிர்வாகிகளாகவும் கழக தொண்டர்களாகவும் தோழர்களாகவும் தோழிகளாகவும் நம்ம எல்லாருமே உழைத்து இருக்கிறோம். அது எல்லாமே நடந்திருக்குது. நம்ம நினைச்சதையும் நினைக்காததையும் நிறைய நடந்திருக்குது. இந்த சமயத்துல முதலாவது இந்த பாராட்டு விழாவுக்கு தகுதியானவர் யார் என்றால் அது எல்லாருக்குமே தெரியும். நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஏன் விஜய் அவர்களை நாம் இந்த நேரத்தில் முதலாவது பாராட்டத்துக்குரிய தகுதியான ஆள் என்று சொன்னால், 1984 வெற்றி என்ற ஒரு படத்துல குழந்தை கதாபாத்திரத்துல அவர் அறிமுகமாகி ஒரு திரைப்படத்திலையும் அவர் தன்னுள்ள இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற பண்புகள் எல்லாம் திரைப்படங்கள் மூலமாக தன் ரசிகர்களுக்கு எடுத்துரைத்து சமுதாயத்துல என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே தன் திரைப்படத்துல கொண்டு வந்து ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் அவர்களுக்கு வராத தடைகள் இல்லை, அவர் மேல் வராத விமர்சனம் இல்லை. ஆனந்த விகடன் என்ற பெரிய பெரிய நாளிதழ்கள்லாம் எழுதியிருந்தாங்க. இந்த முகத்தெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா என்ற எழுதின நாளிதழ் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தின் நம்பிக்கையே என்று கவர் பக்கத்துல போடுற அளவுக்கு நம் தலைவர் வந்து நம்ம எல்லாருக்கும் பெருமையாக இருக்கிறது. அதோட இந்த பாராட்டு விழா வந்து 2வது பாராட்டத்துக்கு இதுக்கு தகுதிக்குரிய ஆள் நம் தளபதியின் தளபதி, நம் அனைவரின் வழிகாட்டி நமது கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள். எப்படி ஒரு சிப்புக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு பாலத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதே மாதிரி நம் தலைவருக்கும் நம் தொண்டனுக்கும் உண்டான ஒரு பாலமா இருக்கிறது வந்து நம் கழக பொதுச் செயலாளர் பேர் மதிப்பிற்குரிய நம்ம ஆனந்தன் அவர்கள். ஆனந்தனை வந்து எப்படி இருக்கிறாங்கிறது நம்ம நிர்வாகிகளுக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் க்ளோஸா பழகிற அண்ணாச்சி எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு தந்தை போல இருப்பாரு. நம்ம தப்பு செஞ்சா உடனே அந்த இடத்துல கண்டிப்பாரு, தப்பு செஞ்சா உடனே கூப்பிட்டு கண்டிப்பாரு, இது தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல நம்மள்ட்ட அறிவுறுத்துவாரு. அதே மாதிரி நாம ஒரு அம்மாவை போலவும் ஒரு தாய் போலவும் நம்ம ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு செஞ்சா, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சா, கட்சி நம்மளை வச்சு ஒரு வளருதுன்னா அவர் என்கரேஜ் பண்றதையும் ஒரு தாயை போல ஒரு பாசம் கொண்டவர் தான் நம் கழக பொதுச் செயலாளர் அது மட்டும் இல்லாம நம் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எண்ணங்களை செயல் வடிவத்துல கொண்டு வருவது பெரும் பெரும் பங்கு நம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தான். நம்ம கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ரசிகர்களா இருந்து எல்லாருக்குமே அது தெரியும்,
சோ நம்ம நற்பணி மன்றமா இருந்து ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் இயக்கமா மாறி காலத்தின் கட்டாயத்திலாக இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி இன்னைக்கு ஆளுங்கட்சி நிர்வாகிகள்லாம் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது. அதுக்கு எல்லாருமே பெரிய பெரிய சிரமங்கள் வந்து எல்லாருமே இதுல பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமா இன்னைக்கு வந்து இது நடைபெறல. ஒரு திரைப்படத்திற்கும் வந்த சவால்கள், அதாவது ரசிகர்களா, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சி என்று சொன்னவுடன் இன்றைய இருக்கும் தொழிலதிபர், இன்றைய இருக்கும் பலம் படித்த முதலாளிகள் எல்லாரும் நம்ம கட்சிக்கு வராங்க, எல்லாரும் நம்ம பிற கட்சியிலிருந்து வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்க. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல தலைவர் அவர்கள் திரைப்படமும் தோத்துறக்கூடாது, தலைவரும் தோத்துறக்கூடாது என்று நின்ன ரசிகர் தான் எண்ணற்ற நிர்வாகிகளாக தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒரு படத்திலையும் ஒரு அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், இந்த ஆள் வந்துடவே கூடாது, இந்த ஆள் படம் ரிலீஸ் ஆகிடவே கூடாது, ரிலீஸ் ஆனா மக்களுக்கு நல்லதா கருத்து சொல்லுவாரு, நல்லது செய்யறவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒவ்வொரு படத்துக்கும் தடை. ஒவ்வொரு நாங்க ரசிகர்களா நாங்க எவ்வளவோ வேதனைப்பட்டிருக்கோம். இந்த தலைவர் படம் இறங்கல, மக்களுக்கு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. ஒவ்வொரு தடை, அன்னைக்கு பேனர் கட்டுறதா இருக்கட்டும், போஸ்டர் கட்டுறதா இருக்கட்டும், படத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அந்த நிர்வாகிகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. பதவியோ இல்ல தலைவர் முதலமைச்சர் ஆவாரோ இல்ல நாளைக்கு வந்து நமக்கு இந்த பதவி அந்த பதவி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவன் ரசிகர்களுக்கு இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தலைவன் தோற்றுடக்கூடாது. அது திரையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அரசு துறையா இருந்தாலும் சரி, என் தலைவன் தோற்றுடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் தலைவருக்கு நிழலாக இருக்கும் ஒவ்வொரு ரசிகர் பெருமக்களுக்கும் அந்த ரசிகர்களை நல்வழிப்படுத்தி சமுதாய நடிகையில இன்றைக்கு தொண்டர்களா உருவாக்கி வைத்திருக்க நம் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்துல என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவதாக இந்த பாராட்டு விழா மூன்றாவதாக யாரை குறிப்பிடுகிறோம்னா, இங்க வந்திருக்கிற கடைக்கோடி தொண்டனாக இருந்தாலும் சரி, மேடையை அலங்கரித்து இருக்கும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவரும் சரி, நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லும் போது கேலியும் கிண்டலும் அடித்த நிகழ்ச்சி தான் எண்ணற்ற நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது 1-2 கிடையாது. கேலினா கேலி, நம்ம காது கூட இவங்க எல்லாம் சின்ன பசங்க ரசிகர்கள், இவங்களுக்கு என்ன தெரியும், விசில் அடிச்சாங்க குஞ்சு, இவங்க ரசிகர் மனப்பான்மையில் உள்ளவங்க என்னதான் செய்ய முடியும் கேட்டு ஆனா எதுக்குமே சோர்வடையாம, எதுக்குமே பின்னாடி வைக்காம இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அரியணையில் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற கடைகோடி தொண்டர்கள் இருந்தும் மேடையில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் செய்த செயல் என்பது மிக மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதோட இந்த பாராட்டு விழா வந்து முடிஞ்சுதான் கேட்டா இல்ல, 4வதா பாராட்டக்கூடிய ஆளும் இருக்கிறாங்க. அது யாரு என்பதுனா நம் தமிழக வெற்றி கழக கொடி உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி இரட்டை யானைகள் இருக்குதோ கொடியில, அதே போலதான் நாம் எல்லாரும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பதவியும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காமல் தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையை, ஒற்றை இதில் நம்ம அனைவரும் ஓடி இன்றைக்கு தலைவரும் முதல்வர் அரியணையில் நம்ம அமர வைத்துவிட்டோம். அது நம் ஒற்றை யானையோட பலம். அதே போல இன்னொரு யானையோட பலம், அதாவது மாற்று கட்சி நிர்வாகிகள் அனைவரும் நம் கட்சியை நோக்கி வர தொடங்கியிருக்கின்றனர். அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் வரவேற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக செயல்பட்டு வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம் சட்டசபை தேர்தலில் நம் ஜெயித்து தலைவர் அவர்களை முதல்வராக அரியணையில் அமர வைத்து, நம்ம நிர்வாகிகளை எல்லாரும் அமைச்சர் பெருமக்களாக அமர வைத்து எவ்வாறு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி நமது வர இருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் இரட்ட பலம் என கொண்டது போல் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து, மாற்று கட்சி நிர்வாகிகள், புதுதாக கட்சியில் இணைந்தவர்கள் அனைவரும் நம் நிர்வாகிகளுடன் ஒன்றிணைந்து நம்ம எல்லாரும் செயல்பட்டால் வர இருக்கும் காலங்களும் உள்ளாட்சி தேர்தலும் நமது கையில் என்பதையும் நான் நேரத்திலே தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்ல, அண்ணாச்சி சொன்னாங்க நம்ம ரேஸ்ல வந்து ஒரு ஆள் ஜெயிப்பாரு, ஒரு ஆள் தோப்பாரு, நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி ஆயிட்டு பாளையங்கோட்டை தொகுதி நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டா எல்லாருமே போட்டோம், நம்ம நிர்வாகிகள் எல்லாம் போட்டோம், பட் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அண்ணாச்சி சொன்னாங்க. பட் அண்ணாச்சி நம்ம எல்லாருமே முடிஞ்ச எஃபோர்ட்ஸ் நம்ம போட்டோம். பட் இருந்தாலும் ஒரு நம்ம டீம் வந்து ஜெயிச்சுட்டு அண்ணாச்சி, நம்ம டீம் வந்து ஜெயிச்சுட்டு, அதாவது நம் தமிழக வெற்றி கழகம் நமது ஒற்றை குறிக்கோள் நம் தலைவர் அவர்களை முதல்வர் அரியணையை அமர வைப்பது. அதுல நம்ம ஜெயிச்சிருவோம். அதனால நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய நேரத்தில் இந்த வாய்ப்பை வழங்கிய
பத்தகணி நிர்வாகிகளுக்கும் தொண்டரணி நிர்வாகிகளுக்கும் மேலும் நம் கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கழக பொதுச் செயலாளருமான அன்பு அண்ணன் திரு ஆனந்த் அவர்களுக்கும் எனது அன்பும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் நம் இதயத்தில் நீங்கா நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் இயக்கத்தின் அர்ப்பணிப்பு மிக்க முன்னோடியும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான அமரர் சஜி அவர்களின் புனித நினைவுகளை போற்றி இந்த உரையை துவங்குகிறேன். தமிழக வெற்றி கழகம் ஒரே நாளில் உருவான இயக்கம் அல்ல, மக்களின் அன்பால் உருவான ரசிகர் மன்றம் பின்னர் மக்கள் இயக்கமாக விரிவடைந்து சமூக சேவையை தனது அடையாளமாக மாற்றிக்கொண்டது. அதன் பின் அரசியல் மாற்றத்தின் தேவையை உணர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கமாக உருவெடுத்தது. இன்று அது மக்கள் நம்பிக்கையை வென்று ஆட்சி பொறுப்பை ஏற்றி நல்லாட்சி, சமூக நீதி, இளைஞர் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிப்படையாக நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் செயல்பாடும் மற்றும் மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. அரசியல் மாற்றத்தின் நோக்கத்துடன் உருவான தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் தனது அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, கட்டுப்பாடு மற்றும் மக்களோடு கொண்ட நெருக்கத்தின் மூலம் தனக்கென தனி முத்திரையை பதித்திருக்கும் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணாச்சி மரியஜான் அவர்களுக்கு இன்று நடைபெறும் இந்த பாராட்டு விழா ஒரு தனி நபருக்கான பாராட்டு மட்டுமல்ல, உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வழங்கும் உயரிய அங்கீகாரமாகும். அதேபோல் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக இரவு பகலின்றி பாடுபட்டு வரும் அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, கிளை மற்றும் அணிகளின் நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தின் உண்மையான வளம் அதன் தலைமை மட்டுமல்ல, அதனை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு தொண்டரும் தான் என்பதை உங்கள் செயல்பாடுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன. இன்றைய இந்த பாராட்டு விழா மேலும் பல சாதனைகளுக்காக ஊக்கமாக அமையட்டும். நாம் அனைவரும் தலைவர் காட்டிய பாதையிலும் மாநில பொதுச் செயலாளர் வழங்கும் வழிகாட்டுதலிலும் அமரர் சஜி அவர்களின் விதைத்த ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை நெஞ்சில் சுமந்து மக்கள் நலனே முதன்மை என்ற இலக்குடன் தொடர்ந்து பயணிப்போம். மரியஜான் அண்ணாச்சி அவர்களுக்கு அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்துல் பாசித் அவர்களே, ஒரே ஒரு விசில் மட்டும்தான் இவருக்கு அடிச்சிருக்கு. பிறகு அவர் சொல்லி வச்சிருப்பாரா இருந்தோ, என்னோட கூட நிறைய விசில் அடிச்சு தொடர்ந்து மாவட்ட சார்பு அணி அமைப்பாளர் மேடம் சுபர்த்தனா அவர்களை உங்கள் கரவுரிகளுக்கிடையே ஒரு வாக்கிற்கு அழைக்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் நமது தலைவர் எங்களது அண்ணன் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கும், எங்களது பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணா அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் மரியஜான் அவர்களுக்கும், கழக உறுப்பினர் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். நம்ம தம்பி பிரதீப் சொன்ன மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பாராட்டக்கூடியவர் தான். ஏன்னா கட்சியில நான் இன்னைக்கு இந்த இடத்துல மேல நிக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம் அப்படின்னா அது தெய்வத்துக்கு சஜியனா மட்டும்தான். ஏன்னா முத நான் அவர் பார்க்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, தளபதிக்கு நீங்க உண்மையா இருக்கணும், தளபதி என்ன நினைக்கிறாரோ அவர் நினைச்சதை நம்ம செய்யணும், நமக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தான் சொன்னாரு. அப்புறம் நாங்க ஆனந்தனா போய் பார்த்தோம், ஆனந்தனாவும் அதே தான் சொன்னாரு. அம்மா நீங்க ஒரு பெண், ஆனா பெண் அப்படின்றவங்களுக்கு நம்ம கட்சியில முதல் உரிமை எப்பயுமே உண்டு. மற்ற கட்சிகள் மாதிரியோ இல்ல மற்ற இடங்கள் மாதிரியோ கிடையாது. நம்மளோட பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், மரியஜான் அங்கிள் கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் சரி அது நமக்காக உடனே சரின்னு சொல்ல செஞ்சு தருவாரு. ஆனந்தனோட சப்போர்ட் எப்பயுமே இங்க இருக்க எல்லாருக்குமே உண்டு. இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நம்ம தளபதி சொன்னதுதான்,
எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க இடத்துல போய் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு அதை நம்ம செஞ்சு கொடுத்தாலே போதும். நிரந்தர முதல்வர் என்னைக்குமே நம்ம தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கும், கழக இணைச் செயலாளர் சட்ட அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சித்தியார் நிர்மல்குமார் அவர்களுக்கும், திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி எஸ். மரியஜான் அவர்களுக்கும் முதற்கனில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமானியனான என்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து அழகு பார்த்து இன்று ஒரு அரசு பதவியில் அமர வைத்த முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கும், மரியஜான் அண்ணாச்சி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி நன்றி. இங்க இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. தளபதி அவர்களை வணங்குகிறேன். அண்ணாச்சி புசியானந்த் அவர்களை வணங்குகிறேன். சஜ்ஜனன் அவர்களை வணங்குகிறேன். உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா 2010 வழக்கறிஞர் முடிச்சேன். 16 வருஷம் வழக்கறிஞரா பணியாற்றிட்டு வரேன். நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே சஜின ஏற்பாட்டுல உள்ள வந்தேன். சஜினுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்தது நமது மரியஜான் அண்ணாச்சி. அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவ்வளவு நிர்வாகிகளுக்கும் நன்றி. ஏன்னா இது வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றது நம்மளுடைய நிர்வாகிகள் தான். அதற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து எப்பனாலும் சரி அரசு வழக்கறிஞர் கணக்கு வந்து 2வது தான். எப்பொழுதும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி தான் கடைசி வரைக்கும். அதனால தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வர்த்தகர்களுக்கு நன்றி. இருக்கிற மாவட்ட இணை துணை பகுதி ஒன்றிய உறுப்பினர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒன்றியம் களம் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் அட்வொகேட் மகேஷ் அவர்களே. பெர்ஹாப்ஸ் பிளாக் கவுன் போட்டாதான் அவர் நிறைய கோர்ட்ல பேசுற மாதிரி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடையவர்களே, நாம் தொடர்ந்து சிறப்புரையை கேட்க இருக்கின்றோம். பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேளையிலும் வெண்ணிலவு காவல் காத்து வெண்ணிலவு தூங்குகிறேன், கையிலும் திறந்து வைத்து தன் கடமையை கொள்கை பரப்பனை செய்து கொண்டிருக்கின்ற மாநில ஆய்வுகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் அது அவருடைய இனிஷியல். அதான் அவருக்கு சொன்னேன். சம்பத்குமார் MBA, மாஸ்டர் ஆஃப் பிலாசபி, டாக்டர் ஆஃப் பிலாசபி. ஏதோ உங்கள் கரவொலிகளுக்கிடையே உருவாகி உண்மையிலே அவர் தொகுத்து வழங்குற ஐயா அவருடைய அந்த நல்லா இருக்கு. பயமாவும் போயிடுச்சு. நம்ம பேசுறோட நல்லா பேசுறாங்க. நல்லா இருக்கு ஐயா, வாழ்த்துக்கள். கூட என்னாச்சு அப்படின்னா, இந்த அரங்கத்தினுடைய செட்டப்லாம் பார்த்துட்டு அது வந்து 3 லைன்ஸ் வேற உட்காந்துக்கிறாங்க. நம்ம இந்த புரோட்டோகால்ல வந்து இந்த லைன்ஸ் ரோட், நான் ஜேசியில் இருந்தேன் ஜூனியர் சேம்பர்ல. ஸ்பீக்கர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அது வேற நீ பண்ணிட்டேன். எனக்கு லைன்ஸ் கூட்டில் உட்காந்துக்கிறோமா, ஏதாவது பிசினஸ் கூட்டில் உட்காந்துக்கிறோமா, அது நல்லா ஜாலியா இருக்கு. உண்மையில அதுதான் தமிழக வெற்றி கழகம். அது ஒரு குடும்ப அப்புறம் தான் அரசியல் கட்சி கூட்டம்ன்றதே கன்ஃபார்ம் ஆயிடுது. நல்லா உண்மையிலே ஒரு சிறப்பான கூட்டம். ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஏன்னா ஒரு 80, 88 நான் என்ன 90 கணக்குல ஒரு 2 தப்பு 90 கீழே 90 விருதுகளை கொடுக்கணும். எப்ப முடிப்ப எப்ப விருதை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் புதுசு இல்லை, திருநெல்வேலிக்கு நான் புதுசு இல்லை. ஆனா எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது நிறைய நியூ பிளேசஸ் தெரியுது. நான் தொடர்ந்து 2 ஆண்டு காலம் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். பட் நான் இன்னைக்கு பார்க்கும்போது வேற ஏதோ புது ஊருக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கட்சி வளர்ந்து இருக்கிறது. ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது 1 கோடி உறுப்பினர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு அது 2 கோடிக்கு மேல் அது வளர்ந்து. SIR
தமிழ்நாட்டினுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை 5,67,00,000. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 6 பேர்ல 2 பேர் தாவேதான். ஏதாவது 6 பேர் போனாங்கன்னா 2 பேர் தாவேதான். இது கூடிய விரைவிலேயே அந்த 6க்கு 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவராக இருப்பார்கள். அதற்கு நம்முடைய தளபதியுடைய நல் ஆட்சியே சான்று. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருடைய ஆணையப்படியும் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதல் படியும் இன்று தினம் திருநெல்வேலி மத்திய கழக மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொறுப்பாளர்களை பாராட்டுகின்ற இந்த உன்னதமான விழாவிலே தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணாச்சி மரியச்சான் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக இணை செயலாளர் அக்கா ஹசீனா அவர்களே, பொருளாளர் முகமது ரஃபீக் அவர்களே, இந்த விழாவை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் என்று சொல்வார்களே, அதே போல மிக தரமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள், உண்மையிலே அவர்களும் ஒரு கதாநாயகர்கள் தான். அன்பு சகோதரர் ராமநாதன் அவர்களே, அருண் அவர்களே, அப்துல் பாசிக் அவர்களே, நான் பேச இருந்ததுல பாதி ஏற்கனவே பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற பிரதீப் அவர்களே, அது ஒத்த சிந்தனை. அது ஒரே மாதிரி நாங்க டிராவல் பண்ணும்போது நான் யோசிச்சு வந்தனோ, நான் என்ன பேச நினைச்சனோ அது பாதி என் தம்பி பேசிட்டாரு அப்படின்னா அது அந்த அளவுக்கு நாங்க அந்த என்ன ஓட்டம் சரியா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, தோழர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்க பிரியமா அந்த வார்த்தைகள்லாம் போட்டேன். ஏன்னா நாங்கள் கழகத்தில் அப்படித்தான் பேசிக்குவோம். தாத்தா, பைசல் தாத்தா, ராஷ்டிக் மாமா, மாப்பிள்ளை, அண்ணன். எனக்கு கூட ஒரு ஆச்சரியமான விஷயம் தம்பி பிரதீப் சொல்லும் பொழுது புதுச்சேரி ஐயான்னு சொல்லுவார், எனக்கு அண்ணன் சொல்லுவார். நான் நினைச்சேன் பிரதீப் உனக்கு புதுச்சேரி அண்ணனா அப்படின்னு. சின்ன சின்ன பசங்களாம் கூட அண்ணன்னு சொல்லுவாங்க. அது அப்படி பழகிட்டாங்க. ஆனா எனக்கு நான் 3 பேரை கட்சியில ஐயான்னு சொல்லுவேன். அதுல முதல்ல சொல்றது பொதுச்செயலர் ஐயா. அது ஒரு தந்தைக்கு நிகரானவர் அவர். நீங்க அண்ணன் கூப்பிடுறது அவங்க ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மக்கள் இயக்கத்துல அப்படி கூப்பிட்டு பழகிட்டாங்க. நான் ஐயா தந்தைக்கு நிகரானவர்னு சொல்றேன். 2வது நம்ம ஐயா மரியாதை அண்ணாச்சி ஐயா சொல்லுங்க, ஐயா இருக்கிறாங்க. நான் அக்காட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். வரும்போது தம்பி அமிர்த கேட்டேன், வயசு எத்தனைன்னு கேட்டேன். அவர் 72 சொன்னார் அண்ணாச்சி வயசு. ஒருவேளை ஐயா ரொம்ப சுறுசுறுப்பா போய் சொல்றாரு தம்பின்னு சொல்லிட்டு மறுபடியும் அக்காட்ட கேட்டேன், அக்கா ஐயாவுடைய வயசு என்ன அப்படின்னு. அக்கா கொஞ்சம் 70 அப்படின்னாங்க. இல்ல 72 அப்படின்னாங்க. ஆனா சத்தியமா 72 வயசு உங்க வயசுக்கு நாங்க இருப்போம்னு தெரியல ஐயா. அத்தனை சுறுசுறுப்பு. அப்படி ஒரு குடும்பம். 3வது ஒரு ஐயான்னு சொல்றது பிற்காலத்துல கட்சியில இணைந்த நம்முடைய சபாநாயகர். ஏன்னா நாங்கெல்லாம் தேர்தல் அறிக்கை குழுவுல நாங்க ஒண்ணு பயணிச்சோம். அந்த சமயத்துல மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், கடலூர், சென்னை அப்படின்னு சொல்லி பயணிக்கின்ற பொழுது இன்றைய சபாநாயகர் ஜேசிபி பிரபாகர் ஐயா. இப்ப எனக்கு என்னன்னா, இங்க யாராவது எழுத்தாளர்கள் இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், கவிஞர்கள், லிட்டரரி அசோசியேஷன் இருக்கீங்க? யாரு யார் இருக்கீங்க? ஜோதிமணி சாரா? சார், அட்வொகேட் ஜோதிமுருகன் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தி என்டையர் டயஸ். அங்கே இருங்க. ஐயாவுடைய பயோகிராஃபி நீங்க எழுதணும். எழுத முடியுமா? இல்லை நான் எழுதுவேன். யாருமே இல்லை அப்படின்னா அந்த வேலையை நான் பார்க்கணும். ஏன்னா ஐயா பேசும் பொழுது நான் கூட சரி நான் கேட்டேன், எனக்கு நிகழ்ச்சிக்கு அவர் பாசத்துக்கு கூட்டும்போது நான் என்ன பேசணும். ஏன்னா நம்ம நான் பேசுறது தெரியும் உங்களுக்கு. கொள்கை விளக்க கூட்டம் அல்லது தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல நம்ம பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கையில இந்த ஸ்டெப்ஸ் வச்சுட்டே தான் போவேன். நான் ஏன்னா 40 நிமிஷம் பேசணும், 50 நிமிஷம் பேசுவோம். உள்ள சீமானு இந்த ஆதி படங்கள்ல வரும் பாருங்க, அப்படி அது மாதிரி வைக்க வருவாரு, சீமானு வருவாரு. அப்படியே ஒரு உச்ச ஸ்தாயில பேசி அப்படித்தான் தெருக்கி விட்டு தான் இறங்குறது. ஆனா இன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஐயா ஞாபகம் இருக்கு. அப்ப என்ன சொன்னா, கொஞ்சம் மோட்டிவேஷன் பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பயம்னா, இவ்வளவு ஐயா பேசுனதை விட பெருசா ஒரு மோட்டிவேஷன் என்ன பேசுற முடியும்? அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடம். ஒரு வாபஸ் பாருங்க, வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை, நான் தொடர்ந்து இயங்குவேன். 72 வயசுல
ஒருத்தர் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நான் இயங்குவேன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தலைவர்கள் தலைவர் இதெல்லாம் சொத்து. நிச்சயமா உண்மையை நான் சத்தியமா சொல்றேன். நான் கும்பிடுகிற கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன். இன்னும் வேற எது மேல சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லல, எனக்கு தெரியல. நான் ஐயா ஜெயிப்பார் நான் எழுதி வச்சிருந்தேன். நான் ஐயா ஜெயிப்பாரு, அவர் அமைச்சராக நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது தவறிடுச்சு. ஐயா வரலாற்றுல ஐயா அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி வந்து 4 வருஷம் 2 பீரியட், நம்ம ஊர்ல மாதிரி சாதனை வரைக்கும் இருக்க முடியாது. 2 பீரியட் தான். 4 வருஷம் 2 பீரியட் எடுத்துக்கலாம். அது தொடர்ச்சியாகவோ அல்லது ஒண்ணு விட்டு ஒன்னும் இருந்துக்கலாம். பராக் ஒபாமா வந்து 2 முறை தொடர்ச்சியாக இருந்து அவர் அந்த அரசியல் அதுக்கு ஓய்வு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது, வீட்டுல தான் இருக்கணும். எக்ஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பாதுகாப்போட அந்த பென்ஷனோட வாழ்வாங்க. அவர்களுடைய 50 வயதுக்கு உள்ளாகவே go and search with Google or other chat AI tools. பராக் ஒபாமா 2 முறை தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதியாக ஆண்டு ஓய்வு எடுத்த வயது 50 வயதுக்கு உள்ள. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய சட்டாம்பிள்ளையாக சேட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் முதல் முறையாக அதிபரானதே 60 வயதுக்கு மேல சொல்லும் பொழுது ஐயா ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. Definitely one day அண்ணனுக்கு நீங்கள் இந்த மண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நீங்கள் வர வேண்டும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் கடுமையான உழைப்பை தருவார். ஏன்னா தளபதி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தளபதி இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும்தான் முதலமைச்சர். தேவதா சொன்ன மாதிரி சொல்றார், கண்ணுக்கு எட்டியவர் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. தைரியமா சொல்லுவேன், சுமுகோட சொல்லுவேன். கண்ணுக்கு எட்டியவரை தமிழ்நாட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்கள் தலைவருக்கும் எதிரி என்பது கிடையாது என்று சொல்லும் பொழுது இந்த பாளையங்கோட்டை தொகுதி உங்கள் வசப்படும் ஐயா, வசப்பட வேண்டும். இந்த கூட்டணி தேர்தலுக்கு பின்பு அமைந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பு அமைந்திருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும். சிலர் பீஸ்டா பிளாஸ்ட், சாரி பிளாஸ்ட் நைட் தான் படம் 10:45 பார்த்துக்கால 2 மணி தான் விட்டாங்க. பிளாஸ்ட் கூட்டணி மட்டும் சரியா அமைஞ்சிருச்சுன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். சட்டமன்றம் முழுக்க நம்ம ஆளுகளா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். வேற என்ன, நம்ம கூட்டணி ஆளுகளா இருந்திருப்பாங்க. முதலில் இந்த பாராட்டு விழாவில் நான் உண்மையிலே இது ஒரு நவீன பேச்சா போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஆர்டர் இல்லாம போகுது. எழுத்துல சொல்லுவாங்க நவீனத்துவங்கிற மாதிரி. நான் ஒரு ஆர்டருக்குள்ளேயே போகல. ஆனா எனக்கு என்னன்னா, நான் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, தம்பி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு சஜீனத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இதே அரங்கத்திற்குள் இந்த இடத்துல பழைய ஆளுகளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல மேலப்பாளையம் தொழிலை சேர்ந்தவர்களோடு நாங்கள் ஆலோசனை ஈடுபட்டு இருக்கும்போது நான் வந்தேன். தம்பி இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மதன்ராஜை அழைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டு வரும் பொழுது உடனே அப்பவும் அண்ணன் பேசுது சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தொகுப்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். பொதுச்செயலாளர் கடந்த வாரம் கொடுத்து வந்தேன். அது அந்த படத்தையும் நான் வைத்திருக்கிறேன். இதே அரங்கத்தில் நான் அண்ணன் முன்பு பேசினேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையினுடைய அமைச்சராக நான் என்னுடைய சகோதரர் ராஜ்மோகன் வந்திருந்தார். போன வாரம் பொருணைக்கு வந்திருந்தார். போன சண்டே 7 நாள் ஆச்சு. அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி தென்காசி மாவட்டத்தில் கரிவலமுந்தநல்லூர் பக்கத்துல மலையடிப்பட்டிக்கிற ஒரு ஊர்ல அகழ்வாராய்ச்சி நடந்தது. நான் அங்க போயிருந்தேன். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் வரலாறு அப்பவே ரோமபுரிக்கு பிசினஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஆட்கள். இது எதுக்கு இந்த இடத்துல என்னென்ன சம்பந்தமே இல்லாத தொல்லியல் அகழ்வாராய்ச்சி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். வரலாறு என்பது ஹைபர் போலன் கணவாய் வழியாக அல்லது அப்படியே வால்கா நதிக்கரையோரத்துல இருந்து வந்தார்கள். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ சொல்லி இந்தியாவுடைய வரலாறு என்பது வடக்குல இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக காவிரி நதிக்கரை, வைகை நதிக்கரை, நம்முடைய பெருமைமிகு பொருளை நதிக்கரையிலே கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொல்லியல் சான்றுகளை வைத்து நாம் 3000-4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மேம்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார். இந்தியாவுடைய வரலாறு என்பது தமிழ்நாட்டிலிருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி எழுதப்பட வேண்டும். எந்த அளவுக்கு வரலாற்று உண்மையோ அதே போல திருநெல்வேலியில இந்த ஒரு தொகுதி, ஒரு மாவட்டம், மத்திய மாவட்டம் மட்டுமல்ல 5 சட்டமன்ற தொகுதிகள் இன்றைக்கு மாவட்டங்களாக ஆகிவிட்டன. தென்காசியில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள், இவை எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துடைய வரலாறு நீங்கள் எழுத ஆரம்பித்தால் அது அமரா சஜி என்பது சஜி என்ற தவறுக்கு தமிழக வெற்றி கழகத்தை
மாவட்டத்துடைய வரலாறு இந்த 3 மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி தெரியாது. நான் கர்நாடகா. இன்னைக்கு நான் ஒரு சாதாரண பேராசிரியர், தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர், தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர், 20 பேர் தலைவரிலிருந்து உள்ளிட்ட 20 நட்சத்திர பரப்புரையாளர்கள் நான் எல்லாம் இருக்கிறேன். இன்னும் ஒரு அங்கீகாரத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அது கூடியவர்களை நல்ல செய்தியை பொதுச் செயலாளர் தலைவர் எனக்கு வழங்குவார். அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா அது எங்க அண்ணன் அந்த சஜி போட்டது. நிச்சயமா சஜி என்ன அவரை நான் முதல்ல பாராட்டுறேன். நான் உள்ள வரும்பொழுது என்ற சொன்ன வார்த்தை, தப்பி சொன்ன வார்த்தை, ஐயா சொன்னாங்கன்னு தெரியல, அந்த கடுமையா உழைக்கணும்னு சொன்னீங்க ஐயா, சொன்னீங்க இல்லையா, ஏன்ட்ட என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நான் இதை புதிதாக வந்த தோழர்களுக்கு, உறவுகளுக்கு நான் அப்படியே அண்ணன் இருந்து நான் வாங்கின காதல வந்த செய்தியை, அந்த செவி வழி செய்தியினுடைய வாயால உங்கள்கிட்ட கொண்டு போறேன். நீங்க அதை செவியால வாங்கி மூளைக்குள்ள கொண்டு போங்க. சம்பத் சார், விஜய் மக்கள் இயக்கம் என்பது உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக பரிணமித்திருக்கிறது. கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிக்கணும், தண்டவாளத்தில் தலையை வைக்க சொன்னாலும் ஏன்னு கேட்காம தலையை வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்தால் உங்கள் உயரத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்னார். ஆனால் லட்சக்கணக்கில் செலவழிக்கல, கோடிகளில் செலவழிக்கல. என்னுடைய விசுவாசம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்குது. அது உங்களையும் உயர்த்தும். அதுக்கு நானே சொன்னேன், விசுவாசம் தான். ஏன்னா தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மை நம்பிதான் ஆரம்பித்தார். விஜய் மக்கள் இயக்கத்தை நம்பி ஆரம்பித்தார். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைந்த 1 கோடி தொண்டர்களை நம்பி இந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார். ஒரு வரலாற்றை இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரலாற்றின் ஒரு புள்ளியாக அமரர் சஜி இருக்கிறார். அவரை நாம் நம்முடைய ஆயுள் இருக்கு வரை நாம் அவருக்கு வணங்குவோம், அவருடைய செயலுக்கு பாராட்டு தெரிவிப்போம். இது ஒண்ணு. 2வது, ஐயா உண்மையிலே அவர் மிகப்பெரிய பாராட்டுக்கு சொந்தக்காரர். பெரிய பாராட்டு அவருக்கலாம். அவருக்கு தனியாக ஒரு பாராட்டு நடத்தணும். ஆனா எனக்கு ஒரு இந்த வேட்டையாடு விளையாட்டு படத்துல ராஜனுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உள்ளுணர்வு வரும்னு சொல்லி, எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. என்ன அப்படின்னா, எனக்கு என்னமோ தலைவர் பொதுச்செயலாளரும் சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஏன் இன்னும் 5 ஆண்டுகள் நம்ம காத்திருக்கணும், இதற்காக 5 ஆண்டுகள் காத்திருக்கணும். அதனால ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பு பதவி நம் தலைவர் உங்களுக்கு வழங்குவார். உங்களுடைய அனுபவமும், உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய அன்பும் வெற்றிகரமாக வாழ வேண்டும், இந்த தமிழகத்தை வளர்க்க வேண்டும். உண்மையிலே அதுக்கப்புறம் நிர்வாகிகள் அவர் தான் உண்மையை பாராட்டுவில்லை. இந்த சொல்லுவாங்க, மேடையில பேசுவாங்க, திமுக மேடையில பேசி திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பேசி ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா பாவம் இன்னைக்கு அது பேசுறதுல ஆள் கிடையாது. கலைஞர் இருக்கும் போதே வடிவேல போயிட்டாங்க. அப்புறம் ஆகச்சிறந்த புலவர் லியோ, இப்ப அக்கா ஜூலி இந்த யூடியூப்ல பேசுறவங்க, பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இங்கெல்லாம் இருந்தாங்க தம்பி லயலமணி, தம்பி இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ், தங்கச்சி கேத்ரின், நாங்கெல்லாம் இன்னைக்கு பெரும் படம் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் முன்னாடி ராஜ்மோகன் சார் பின்னி படம் எடுத்துருவோம். அது நிறைய பேர் புதுசா வந்துகிட்டே இருக்கிறாங்க. பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் அலங்காரத்துக்காக பேசுவாரு. அடாது மழை பெய்தாலும் நாங்கள் விடாத கழக பணியாற்றோம். நான் நேர்ல பார்த்தேன். ஐயா என்னை தச்சன் உங்களுக்கு மீட்டிங்ல என்கிட்ட இருக்கு, போட்டோ இருக்கு. அதைத்தான் அந்த டிஸ்பிளே பிக்சர்ல வச்சிருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் தச்சனூர்ல இருக்கு போட்டோ. மழை பெய்யுது, சோன்னு மழை பெய்யுது. நானும் அம்மா மயூரி காமராஜ் அம்மாவும் வந்துட்டாங்க. ஐயாவுடைய அலுவலகத்திலிருந்து நல்ல போய் நின்று பார்த்தா மேடை இருக்குது, சேர் இருக்குது, மழை பெய்யுது, ஆட்கள்லாம் சைட்ல இருக்கிறாங்க. அப்ப யாரு முன்னாடி போய் உட்கார்ந்தா? நீங்க எல்லாம் ஒரு டீம், ஒரு டீம் எல்லாம் போய் அந்த மலையில போய் உட்கார்ந்தாங்க. அவங்களே உட்கார்ந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, மேடையில ஏற முடியாது. தங்கச்சி கேட்டனா எல்லாருமே, சுபர்த்தனா எல்லாருமே நம்ம எல்லாம் மேடையில இருந்தோம் இல்லையா? இதுதான் தமிழக வெற்றி கழகம். பொய் கிடையாது, மோடி கிடையாது. அடாது மழை பெய்தாலும் விடாது உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர்மையான உழைப்பிற்கு சொந்தக்காரர்களான தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை உங்களுக்கு நாங்கள் தலைவர்கிறோம். இந்த வெற்றியை நீங்க தவறு விட்டு நினைக்க வேண்டாம். தோல்விகிற வார்த்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. 65,000 பேர் ஆச்சு, 65,000 பேர் நமக்காக. அதனால அந்த அற்புதமான நிர்வாகிகளை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உண்மையிலே அதற்காக சிறந்த முயற்சி எடுத்த இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உழைப்பும் முயற்சியும் தம்பி பிரதீப் சொன்ன மாதிரி
நமக்கு இன்னும் கூடிய விரைவிலேயே சில மாதங்களிலேயே நமக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் என்ன கொஞ்சம் இப்பவே ஒரு சின்ன ஒரு முன்கூட்டி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சட்டமன்ற தேர்தலில் நம்ம மட்டும்தான் போட்டியிட்டோம். 234 தொகுதியும் நம்ம தான் போட்டியிட்டோம். ஆனால் இப்போ நம்மகிட்ட சில நண்பர்கள் வந்துட்டாங்க. இதை முதல் மாநாட்டிலே தலைவர் சொன்னது, நிச்சயமாக சில இடங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து தான் செய்யணும். அதை நான் இப்பவே முதல்ல சொல்லிடுறேன். நீங்க ஒரு தொகுதியை கணக்கு பண்ணி, ஒரு வார்டை கணக்கு பண்ணி, ஒரு ஒன்றியம் அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு எதிர்பாராதமாக அது கூட்டணி கட்சிகளுக்கு போனாலும் நாம் எப்படி நின்று அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம நம்பி வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்காரர்கள் ஜெயிக்க வைக்கணும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க நின்னா இந்த வார்டில் நீங்க ஜெயிப்பீங்க, இந்த பதில் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னா மாவட்ட செயலர் உங்களுக்கு நிச்சயமாக பரிந்துரை செய்வார். தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, ஊரக உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, மேயர், பேரூராட்சி, வாட்டர் ரேட் எதுவா இருந்தாலும் அத்தனையிலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பதவியிலே அமர உங்களை அமர சும்மா நாலு கைவிட்டு போயிருக்காங்க. நீங்களும் அந்த பொறுப்புல உட்காரணும். உங்கள ஒருத்தர் தான் சேர்மன் ஆக போறாரு, உங்கள ஒருத்தர் தான் வந்து மேயர் ஆக போறாரு, உங்கள ஒருத்தர் தான் கவுன்சிலர் ஆக போறாரு அப்படின்னா நீங்க தான் ஆக போறீங்க. அந்த இலக்கோடு நாம் தொடர்ந்து உழைப்போம். இன்னும் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது, தொடர்ந்து தேர்தல் வருது, தொடர்ந்து தலைவர் மேலிருந்து சொல்லக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகள் பணிகளை நாம் இதே மாதிரி இணைந்து செய்து முடிப்போம் என்று கூறிக்கொண்டு, தம்பி அழகான வார்த்தையாக தான் தலைவருக்கு தான் பேச நினைச்சு எவ்வளவோ பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் கடந்து இன்றைக்கு தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை படைத்திருக்கிறார். அந்த தலைவர் நமக்கு கிடைத்திருப்பதற்கு நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். உண்மையிலே நம்ம தலைவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தலைவரோடு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரையும் மாநில நிர்வாகிகளையும் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சோசியல் மீடியாலாம் பாருங்க, பாராட்டுறதுக்கு மனசே இல்லைங்க. ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. யாராவது எது பண்ணாலும் சரி அதுல உடனே ஒரு விமர்சனம். அது என்ன ஒரு புது நோயா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் சரி உடனே அதுல ஒரு குறை, இது மட்டும் நீ இப்படி பண்ண, இது இப்படிதான் நீ பண்ணியிருக்கிற, என்னடா எப்பதான் வாழ்த்துவீங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே நல்ல பாராட்டு, மனசார பாராட்டுவோம். ஏன்னா அந்த முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய வேலை தட்டி குடிக்கிற வேலை தான். புத்த வேலையும் குப்புற தங்குற வேலையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாராட்டுற மனசு உங்களுக்கு வந்திருக்குது. எனக்கு இந்த நிகழ்ச்சி எல்லா ஊரையும் நடத்தணும் போல தோணுது. எல்லா இடங்களிலும் நீங்க ஒரு முன்மாதிரியாக இருந்து போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் அந்தந்த பகுதியில் தேர்தலிலே பணியாற்றிய அந்த இரவு பகல் மழை வெயில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். டைம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸரா அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரே நேரம் 4 விதமான வாழ்க்கையை வாழ்றோம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய தூக்கம், சாப்பாடு, நீங்க பாட்டு கேட்குறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, இதெல்லாம் இண்டிவிஜுவல் லைஃப். ரெண்டாவது ஃபேமிலி லைஃப், குடும்பத்துக்காக நம்ம வாழ்றோம். அப்பாவாக அல்லது அம்மாவாக அல்லது மகனாக, மகளாக, மருமகளாக ஒரு குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப். மூணாவது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப், ஒரு தொழில் வாழ்க்கை நமக்கு இருக்குது. அது முதலாளியாக அல்லது மேலாளராக அல்லது நீங்க ஒரு எம்ப்ளாயியாக ஒரு தொழில் வாழ்க்கை இருக்குது. இந்த 3 வாழ்க்கைக்கு அப்புறம் தான் 4வது சோசியல் லைஃப். ஆனா நான் பார்த்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல், குடும்ப வாழ்க்கையை வாழாமல், தொழில் வாழ்க்கையை வாழாமல், தன்னுடைய 2.5 ஆண்டு காலமாக நான் பார்த்தேன் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு மட்டுமே உங்களை ஒப்படைத்தீர்கள். இந்த 2 வருஷத்துல ஃபேமிலியை பார்க்காம, பிசினஸ் பார்க்காம, பாட்டு கேட்க, எக்ஸசைஸ் பண்ணல, நல்லா தூங்கல அப்படின்னா அதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும், இந்த உழைப்பு இருக்கிற வரைக்கும், இந்த விசுவாசம், நேர்மையும் ஒழுக்கம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, அடிச்சுக்க முடியாது. அந்த வகையில இன்னும் ஒரு செய்தி இருக்குது. எப்படி அப்படின்னா, புதுசா கட்சிக்குள்ள வர்றாங்க. இப்ப எங்க ஊர்ல கடம்பூர் ராஜு ஏதோ சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்யை கிளப்பி விட்டாங்க. யாரும் வராதுப்பா தலைமைக்குள்ள வந்தா அவங்கள வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுக்க வேண்டிய, நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொல்லி விளக்கம் நண்பர். இங்க ஒரு சின்ன தம்பி யானையை சொன்னார். பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு யானை அப்படின்னா புதிதாக வந்தவங்க இன்னொரு யானை அப்படின்னு சொல்லி நல்ல அருமையான ஒரு உவமை. பாராட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பழைய பாட்டு சொல்லுவாங்கல்ல, வண்டியோட சக்கரம் 2 வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, மாட்டு வண்டி. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த 2 வண்டியில
ஒரு சக்கரம் சிறுசானா கூட அந்த வண்டி ஓட வச்சுக்கிற ஒரு பாட்டு இருக்கும். அது கண்ணதாசன் பாட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தாவேகா என்கிற வண்டிக்கு ஒரு சக்கரம் என்று சொன்னால் புதிதாக அது எப்ப வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் மக்கள் இயக்கத்துல கிடையாது, கட்சி ஆரம்பிச்சது பிறகுதான் நான் உள்ள வரேன். மக்கள் இயக்கத்துல இருந்து தம்பி மாதிரி உள்ள வர்றவங்க ஒரு செட் இருந்தாங்க. எங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்தவங்க ஒரு செட் இருந்தோம். முதல் மாநாட்டுக்கு பிறகு அந்த வெற்றிக்கு பிறகு வந்தவங்க இருந்தாங்க. இரண்டாவது மாநாடு வெற்றிக்கு பிறகு வந்தவங்க வந்தாங்க. தேர்தலுக்கு முன்பாக வந்தவர் இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு பின்னால் வந்தவர் இருக்காங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு வந்த ஒரு பகுதி அப்படின்னா பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்தது ஒரு சொல்லக்கூடாது. அதை உட்கார்ந்துருவாரா, உட்கார்ந்து முதலமைச்சரா, நாங்கெல்லாம் மெட்ராஸ்ல உட்கார்ந்து எங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது. 4ஆம் தேதி 3ஆம் தேதியே போயாச்சு, நீங்க வந்துருங்கன்னாங்க. 3ஆம் தேதியில இருந்து பதவியேற்ற வரைக்கும் நாங்கள் அங்க உட்கார்ந்து மண்டையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஒரு சில நண்பர்கள் வந்து இப்பவா ஜெயிச்சாச்சுல வாங்கினாங்க. இல்லை நீங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பதவி ஏற்றுவீங்களா, பதவி ஏற்றுக்க மாட்டீங்களா, உங்களால வந்து அந்த நம்பர்ஸ், அந்த மேஜிக் நம்பர் 118 118 நீங்க 118 தானே 118 வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க. யாரா இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தில் இந்த இயர்ஸ் எல்லாம் டைம்லாம் கிடையவே கிடையாது. புதிதாக இருந்தாலும் சரி, பழையவர்களாக இருந்தாலும் சரி, வண்டிக்கு 2 சக்கரங்கள், 2 சக்கரங்களும் சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி ஓடும். இந்த எண்ணத்தோடு புதுசா பழைய கிடைக்காதோ பழையாத விட மாட்டாங்களோ அப்படின்னு கிடையாது. புதுசா வர்றதுனால பழையாத ஒதுக்கிடுவாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம கட்சி வந்து ரொம்ப கவனமா கவனிப்பாங்க. நல்லா திரும்ப அந்த வார்த்தையை பதிவு செய்யறேன். நாம் அத்தனை பேர்களையும் இன்றைக்கு எதிர்கட்சி, எனக்கு இப்ப கூட ஐபிசில இருந்து நான் வரும்பொழுது எனக்கு என்னுடைய நண்பர் அங்க இருந்து ஐபிசி சேனல் இருந்தார். சார், உங்களுக்கு தாவேக்காக்கு ஆட்சி செய்யற வேலை இருக்கு, ஆனா திமுக வேலையே இல்லை. உங்களை வாட்ச் பண்றதுதான் அவங்க வேலையை. நீங்க என்ன பண்றீங்க, அது குறிப்பா என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிற பாக்குறதா அவங்க வேலை. கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஊடக நண்பர் எனக்கு வந்து செய்தி அனுப்பியிருந்தாரு. அதனால அவங்க அப்படிதான் வந்து நம்மள கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கட்சி உங்களை பார்க்க, அதுதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கட்சிக்கு தெரியும். நீங்க யார் என்ன செய்றீங்க, யார் சிறப்பா செய்றீங்க, யார் முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி பேசுறீங்க, எல்லாமே நம்ம கட்சிக்கு கரெக்டா தகவல் போய் சேர்ந்துரும். பொதுச்செயலர் இப்ப நம்ம போனவனே சொல்லிடுவாரு, நீ வேலை பார்த்தியா அப்படின்பாரு. அதனால சரியான உழைப்பை கொடுத்தால், விசுவாசமாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் உங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கானது உங்களுக்கு வந்தே சேரும். தொடர்ச்சியாக நாம் உழைப்போம், ஒற்றுமையாக இருப்போம். இந்த நேரத்திலே நான் நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் இந்த அரங்கத்தில் நமக்கு ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வாழ்த்துறை வழங்கிய நண்பர்களுக்கும், குறிப்பாக பெண் தோழர்களுக்கும் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். மனசார பாராட்டுவோம், வாய்விட்டு பாராட்டுவோம், பாராட்டுறது ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம், ஒரு குடும்பமாக உறவாக என்று கேட்டுக்கொண்டு விமர்சனங்களை, வீண் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் என்பதை வைத்துக் கொண்டு இந்த திருநெல்வேலி மத்திய மாவட்டம் தாவேகா கோட்டை என்பதை நல்ல வாய்ப்புக்காக நன்றி. வாழ்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம். வெற்றி எப்போதும் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் சொல்றேன். இப்ப மகத்து சொல்லணும், வெற்றி எப்போதும் நிச்சயம். Thank you very much, Professor A. Sampath Kumar அவர்களே. இதனால் இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனால் அவன் கண்விடல். ஏன் அப்படி திருவள்ளுவர் சொல்லணும்னா, இந்த செயலை இவர் மட்டும்தான் செய்வார்னு மேல தலைமை கழகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. நல்ல ஒரு முசிலடிக்கு கடவுள் எழுப்பி இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியான நபரை தேர்ந்தெடுப்பது வள்ளுவர் கல்வி முதல்வர் அவர்கள் என்பது மீண்டுமாக நிரூபணமாகின்றது. எனவே அவர்களை நாங்கள் இப்பொழுது பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கும் சமயம். வெற்றியாளர்கள் இதையும் அதையும் செய்வதில்லை. ஷிப் கேராய் என்பவர் குறிப்பிடுகின்றார், செய்கின்ற காரியத்தை அவர் சிறப்பாக செய்வார். Successful people don't do this and that. எனவே தான் இதனை ஒரு மாற்றமாக கருதுகின்றார். நம்முடைய இந்த விழாவானது
ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே மாற்றமாகின்றது. தொடர்வது பெறுகின்ற நாயகன் சீர்மிகு மரியலாம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்ற சமயம். மாவட்ட கழக இணைச் செயலாளர் திருமதி ஹசீனா அவர்களுக்கு ஏதோ ஒரு பாராட்டு வைத்திருந்தார். பொருளாளர் திரு யு முகமது ரபீக் அவர்கள் இதோ பாராட்டு பெற இருக்கின்றார்கள்.
வந்திருந்த மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், சிறப்பு பேச்சாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், நிகழ்ச்சிக்காக உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நமது வெற்றிக் கழகம் திருநெல்வேலி மத்திய மாவட்ட சார்பாக எங்கள் மனமார்ந்த எடுத்துக் கொள்கிறோம். தங்களின் வருகையும் வாழ்த்துக்களும் ஒத்துழைப்பும் இந்த நிகழ்ச்சியை விஜயகரமாக நடத்த பெரும் உறுதுணையாக அமைந்தது. அனைவரும் இதே ஒற்றுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி மேலும் பல வெற்றிகளை பெற மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. அழகாக ஒரே ஒரு சின்ன அறிவு, இந்த பாராட்டு விழா இதோடு கிடையாது. அடுத்த உள்ளாட்சியில் நம்ம எல்லாரும் வந்து பெரிய பெரிய பொறுப்புகளை வாங்கி இதோட ஒரு பெரிய விழாவில் அரங்க ஒரு 1000 பேர் பாராட்டு விழா நடைபெறும்.